நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டீஸ். ஒரு அழகான சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் நடுவில் இருந்தது ஒரு சின்ன டீ கடை. அதுதான் ராமு டீ ஸ்டால். அங்கே வேலை பார்த்த ராமு அண்ணா ரொம்ப நல்ல மனசுக்காரர். அவர் போடும் சூடான டீயை குடிக்க காலை பள்ளிக்குச் செல்லும் குழந்தைகளும், வேலைக்குச் செல்லும் பெரியவர்களும், தாத்தா பாட்டிகளும் தினமும் ஆர்வத்துடன் வருவார்கள். அவரது கடை எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது. ஆனால் ராமுவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அவன் மனசில் எப்போதும் ஒரே எண்ணம். இன்னும் அதிக காசு சம்பாதிக்கணும், இன்னும் லாபம் வேணும். ஒரு நாள் அவன் தவறான முடிவு எடுத்தான். டீயில் பாலை குறைத்து தண்ணீர் அதிகமாக கலக்க ஆரம்பித்தான். முதல் நாள் யாருக்கும் தெரியவில்லை. ஆனா சில நாட்களில் டீயின் சுவை மாறிவிட்டது. அண்ணா, டீ நல்லா இல்லையே என்று குழந்தைகள் முகம் சுளித்தார்கள். முந்தைய மாதிரி சுவை இல்லை என்று பெரியவர்களும் சொன்னார்கள். ஆனால் ராமு அதை பொருட்படுத்தவில்லை. சில நாட்களில் அவன் கடைக்கு யாரும் வரவில்லை. கடை வெறிச்சோடி போனது. அருகிலேயே புதிய டீ கடை ஒன்று திறந்தது. அங்கே நல்ல சுவையான டீ கிடைத்ததால் எல்லோரும் அங்கே போய்விட்டார்கள். இதைக் கண்ட ராமு மிகவும் கவலையடைந்தான். பேராசையாலதான் என் வாடிக்கையாளர்களை இழந்துட்டேன் என்று உணர்ந்தான். அடுத்த நாள் முதல் நல்ல பால், நல்ல தேயிலை வாங்கி உண்மையான டீ போட ஆரம்பித்தான். குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்டான். மெல்ல மெல்ல மக்கள் மீண்டும் அவன் கடைக்கு வர ஆரம்பித்தார்கள். ராமுவின் டீ கடை மீண்டும் சிரிப்பாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பியது. நண்பர்களே, பேராசை நமக்கு நஷ்டம்தான் தரும். ஆனால் நேர்மை நமக்கு நம்பிக்கையையும் வெற்றியையும் தரும். அதனால் எப்போதும் எல்லாருக்கும் உண்மையாக இருங்கள், நல்லவர்களாக இருங்கள்.